वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिम् यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। நாம கீதையில சாமிஜி ஒரு சந்தேகம் கேட்கலாமா? கேளுங்க, பதிலு நான் என் சௌரியத்தை சொல்றேன். சரி சாமி, நம்ம ஒரு ஸ்லோகம் படிக்கும் போது இடையில ஏஷாமர்த்தே காங்கிதம் நோ ராஜ்யம் போகா சுகானிச்ச அதுல நாஹ அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல அது எப்படி கிளியரா பண்ணது? எப்படி அந்த இடையில ஒரு லைன்ல இடையில வாரதுல அந்த நோ சில எழுத்துக்கள் அப்படி வருது. நரகே நியதம் அசோ பவதீத்யனு சுச்ருமா. நம்ம இப்ப எல்கேஜி பிள்ளைகள்ங்கிறதுனால நம்ம இடையிடையே மூச்சு வாங்கிதான் சொல்ல முடியும். அப்படி இடையில மூச்சு வாங்குறதா இருந்தா, அதாவது நிறுத்துறதா இருந்தா, அந்த இடத்துல விசர்க்கத்தை உச்சரிக்கணும். நாம ஒரே மூச்சாட்டு சொல்ல கழிவு இருந்தா இடையில அந்த புக்ல போட்டிருக்கிறது மாதிரியே படிச்சிடலாம். தொடங்குறது முடிக்கிற வரைக்கும் ஒரே பிரெட்ல சொல்லணும். அப்படி சொன்னா இடையில உள்ளது ஓன்னு சொல்லிக்கலாம். நமக்கு அப்படி முடியாததுனால நம்ம இப்பதான் படிக்க தொடங்கி இருக்கோங்கிறதுனால ஆமா, தொடக்கத்துல பிரிச்சு படிக்கிறது நமக்கு படிக்க சௌகரியம். படிப்புல நல்ல பிறகு நாம அர்த்தம் வேறுபடாது இல்ல சாமி? பிரிச்சு படிக்கிறதுல அர்த்தம் வேறுபடாது. ஆனா சில இடங்கள்ல மீட்டர் வேறுபடும். அதாவது அனுஷ்டுப் சந்தஸ்னா அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கும், திஷ்டுப் சந்தஸ் அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ் பிரச்சனை ஆகும். ஆனா நம்ம எல்கேஜி யூகேஜி பிள்ளைகள் தானே, அதனால ஆண்டவன் மன்னிச்சுக்கிடுவார். ஏன்னா சாமி, சம்ஸ்கிருதம் தெரியாது, ஹிந்தி படிச்சிருக்கேன். ஆனா இந்த நம்ம அர்த்தம் தெரியாம படிக்கிறோம். இதுல அர்த்தம் கொடுத்திருக்காங்க தமிழ்ல புக்ல, இருந்தாலும் நம்ம படிக்கிறதுல ஏதாவது அர்த்தம் வேறுபடுமோ இது இல்ல. இப்ப நாம நம்முடைய சாண்டிங் கிளாஸ்ல வார்த்தைகளை அர்த்தம் வாரது மாதிரி பிரிச்சு அப்புறம் தான் அதை சேர்த்து படிக்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு கர்மன் ஏவாதி காரஸ்தே அப்படின்னு படிக்கலாம். காரம் உப்பு புளி எல்லாம் சேர்த்துக்கிடலாம். ஆனா நம்ம எப்படி படிப்போம்? கர்மன் ஏவா அதிகாரஸ்தே அப்படிதான் நான் படிப்பேன். நான் உங்களுக்கு சொல்லி தரதும் அப்படிதான் சொல்லி தர போறேன். அப்ப நம்ம அந்த அர்த்தம் தொனிக்கிறது மாதிரி சீர்காழி கோவிந்தராஜா மாதிரி பிரிப்போம். சில இடங்கள்ல முடியாது, முடிஞ்ச வரைக்கும் நம்ம அப்படித்தான் பிரிக்கிறது. சில இடங்கள் ரொம்ப முடியாத இடங்கள்ல கொஞ்சம் சுக்குமீள் அகுதின்னு படிப்போம். ஆனா முடிஞ்ச வரைக்கும் நாம அந்த அர்த்தத்தை மெயின்டைன் பண்ணி தான் படிக்க முயற்சி பண்றோம். நான் சொல்லி தரது அப்படிதான் ட்ரை பண்றேன். சாமிஜி இப்ப சொன்னது மாதிரி இந்த சுக்கு மிளகு திருப்பிலி சொல்ல வேண்டியது மாறி மாறி படிக்கிறோமோ இன்னொரு மனசுல வருது. அப்புறம் தயிமே வஸ்திதா யுக்தே பிராணான் செக்த்வா தனானி ச ஆச்சார்யா பிதரா புத்ராஹ ததைவ ச பிதாமகா. அது எப்படி படிக்கணும்? ஹரியோ சாமி. அதுல இருக்க மாதிரிதான் நீ இப்ப படிச்ச சரிதான். ஆனா ஒரிஜினல் வார்த்தைகள் எழுத்துக்கள் வேற. ஆனா சந்தியில அது அப்படியெல்லாம் மாறி அப்படிதான் படிக்கணும். அந்த ஸ்லோகம் எல்லாம் நாம கடங்கு படிப்போம். இந்த 2ஆம் அத்தியாயம் முடிச்சுக்கிட்டு படிக்காம விட்ட ஸ்லோகம் எல்லாம் நாம படிப்பிப்போம். அப்போ அது வரும். நீங்க கொஞ்சம் பொறுத்திருந்தா அதெல்லாம் வரும் நம்ம படிப்பிக்கிறதுல. இப்போதைக்கு நம்ம கீதா உபதேசம் தொடங்கின இடத்துல இருந்து ஆரம்பிச்சு ஸ்லோகம் பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறோம். அப்ப நான் கிளாஸ்ல அந்த ஸ்லோகத்தை சொல்லும் போது உங்களுக்கு ரிலேட் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த சாண்டிங் கிளாஸ் நம்ம கீதா ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கிறோம். இப்ப நாம 2வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம்.
அதுல பகவான் நீ கவலைப்பட தேவையில்லாத விஷயத்துக்கு கவலைப்படுற. அறிவாளிகள் மூச்சு இருக்கிறவனை பத்தியோ மூச்சை விட்டவனை பத்தியோ கவலைப்பட மாட்டாங்க அப்படின்னு உபதேசத்தை ஆரம்பிச்சார். அப்படி ஆரம்பிச்ச பகவான் தொடர்ந்து எதனால அப்படி சொன்னேன் அப்படிங்கிறதுக்கு ரீசன் கொடுத்துட்டு இருந்தார். 12வது ஸ்லோகத்துல நமக்கு யாருக்கும் அழிவு கிடையாது, நம்ம முன்னாடியும் இருந்தோம், இப்பவும் இருக்கிறோம், இனிமேலும் இருப்போம் அப்படிங்கிறத சொன்னார். அதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஆத்மா நித்தியமானது, அதாவது நான் நித்தியமானவன் அப்படிங்கிற கருத்தை சொன்னார். அடுத்தது 13வது ஸ்லோகத்துல அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார். எப்படி உடம்புல பருவங்கள் மாறி மாறி வருது, ஆனா நான் மாறுறது இல்ல. குழந்தையா இருக்கும் போதும் நான் தான், இளமையா இருக்கும் போது நான் தான், முதுமையா இருக்கும் போது நான் தான், நான் தான் சொல்றோம். அதே மாதிரி ஆத்மா வேற வேற சரீரங்கள் எடுத்தாலும் மாறுகிறது இல்லை அப்படின்னு சொன்னார். இதே கருத்தை தான் நம்ம போன வகுப்புல பார்த்த வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய அப்படின்னு இன்னொரு உதாரணம் சொல்றாரு. எப்படி நாம அழுக்கு துணியை மாத்திட்டு புது துணி எடுத்துக்கிறோமோ அத மாதிரி உடம்ப மாத்திக்கிறோம், புது துணி, நல்ல துணி, கோடி துணியை உடுத்துறோம், அதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறத சொன்னார். அடுத்து 14வது ஸ்லோகத்துல இந்த உலகத்துல உள்ள இன்ப துன்பம் எல்லாம் வந்து போகிறது, அதனால அதுல அலட்டிக்கிறதுக்கு என்ன இருக்கு, கொஞ்ச நேரம் பல்ல கடிச்சு பொறுத்தா காலையில வெக்க வெக்க சூடு 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 அப்படின்னா சாயந்தரம் 6 மணி ஆனா அப்புறம் கடல் காத்து வீச ஆரம்பிச்சிடும், குளிர்ந்த காத்து வீச ஆரம்பிச்சிடும், அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அத மாதிரி ஒருவேளை குளிரா இருந்தா கூட ராத்திரி குளிர்னா காலையில ஒரு 6 மணி ஆனா சூரியன் உதிச்சிரும், அந்த குளிர் போயிடும். அப்போ இதெல்லாம் வந்து போகும், இதுக்கு அலட்டிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறத பகவான் சொன்னார். யார் இப்படி இந்த ரகசியத்தை புரிஞ்சிருக்காங்களோ அவங்க நிம்மதியா இருப்பாங்க அப்படின்னு 15வது அத்தியாய ஸ்லோகத்துல சொன்னார். 16வது ஸ்லோகத்துல இதுவரை இதெல்லாம் நம்ம கேட்கும் போது பகவான் எங்கேயுமே தெளிவா சொல்லல. 16வது ஸ்லோகத்துல ஒரு விஷயத்த தெளிவாக்குறாரு. சத்துன்னு ஒரு விஷயம் இருக்கு, அசத்துன்னு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு 2ஆ பிரிச்சு காட்டுறாரு. ஏன்னா வழக்கமா நம்ம இந்த உடம்ப நான் நினைச்சிட்டு இருப்போம். நான் அதை பத்தி பேசல, சத்தை பத்தி பேசுறேன், அசத்து வேற சத்து வேற அப்படின்னு பிரிச்சு நமக்கு சொன்னார். அடுத்தது 17ல முக்கியமா 18ல பகவான் இந்த தேகம் அழியக்கூடியது, அசத்து, இந்த நான் ஆத்மா அழியாதது சத்து அப்படிங்கிறத சொன்னார். அப்ப 17, 18 இந்த 2லயும் ஆத்மா அழியாதது அப்படிங்கிறத சொன்னார். 16ல ஆத்மா சத்து, என்னைக்கும் உள்ளது, அதுதான் உண்மையிலே உள்ளது அப்படிங்கிறத சொன்ன பகவான் 17, 18ல ஆத்மா அழியாதது, மாறாதது, அதை யாரும் அழிக்க முடியாது, இந்த மாதிரி விஷயங்களை சொன்னார். இதை சொல்லி பகவானுக்கு ஒரு திருப்தி வரல. நம்ம மரமண்டையில ஆணி அடிச்சு ஏத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தொடர்ந்து 18 அதுல இந்த உடம்புக்கு அழிவுண்டு, உடம்பு நிலை அழியும், ஆனா நம்ம ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது அப்படிங்கிறத சொல்லி 19, 20 இந்த 2 இதுலயும் ஆத்மா யாரையும் ஆத்மாவை யாரும் அழிக்க முடியாது, ஆத்மாவும் யாரையும் அழிக்காது, ஆத்மாவை இன்னொரு ஆளை கொண்டும் அழிக்க முடியாது, இப்படி எல்லாம் உள்ள கருத்தை, அழிக்க முடியாதுங்கிற கருத்தை திருப்பி திருப்பி சொன்னார். இதுல ஆத்மாவுக்கு உடல் மாதிரி 6 விதமான மாறுதல்கள் கிடையாது. பிறக்கும், இருக்கும், வளரும், மாறும், தேயும், அழியும் அப்படிங்கறதெல்லாம் ஆத்மாவுக்கு கிடையாது அப்படிங்கறதெல்லாம் சொன்னார். அடுத்தது 21ல இந்த ஆத்மா அழியாதது நித்தியமானதுங்கிறத சொல்லி, அதனால இதை யாரும் கொல்ல முடியாது, கொல்விக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கூட அப்படின்ட்டு அர்த்தத்தை கொண்டு வந்தார். இப்ப 22வது ஸ்லோகத்துல பகவான் அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார். அழியக்கூடியது, மாறக்கூடியது துணி, உடம்பு இல்ல.
அத மாதிரி மாறக்கூடியது உடல், ஆத்மா இல்ல அப்படின்னு ஒரு உதாரணத்தையும் சொன்னார். இந்த மாதிரி காரணங்களால ஆத்மா வேற, உடம்பு வேற. நீ அழிஞ்சிடும் நினைக்கிறது உடம்பு, ஆனா நீ உண்மையிலே அழிய மாட்ட. பீஷ்மர் அழிய மாட்டார், துரோணர் அழிய மாட்டார். சரி, நீ அவங்களை கொன்ற முடியுமா அப்படின்னா உன்னால கொல்லவும் முடியாது. அதனால இதுல கவலைப்படுறதுக்கு தேவையில்லை. அறிவாளி கவலைப்பட மாட்டான். அறிவாளி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுனால கவலைப்பட மாட்டான். நீ பட்டுறேன்னா அப்ப நீ எப்படிப்பட்ட அறிவாளி? மற்றவங்க எல்லாம் வயசு, நீ அதர் வயசு அப்படின்ட்டு கிருஷ்ணர் சொல்லாம சொல்லுவார். அடுத்து 23 நம்ம பார்க்கணும். இதுல பகவான் நம்முடைய இன்னொரு தப்பு அபிப்பிராயத்தை உடைக்க போறார். இது ரொம்ப முக்கியமான இது. அதாவது ஒரு விஷயத்த பகவான் சொல்லியாச்சு, அது பல்வேறு கோணத்துல தட்டிக்கிட்டே வர்றாரு. நம்ம கிட்ட பல ஜென்மத்து தப்பு அபிப்பிராயங்கள் இருக்கு. நான் இந்த உடம்பு அப்படிங்கிறது அழுத்தமான பதிவுல நம்ம இருக்கிறோம். அத பல ஜென்மத்து பதிவுங்கிறதுனால அதை அழிக்கிறதுக்கு அதே மாதிரி எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும். அதனால ஒரு 29-30 ஸ்லோகம் வரையிலும் பகவான் இந்த கண்ணோட்டத்துலதான் பேச போறார். இதே லட்சியத்தோட தான் பேச போறார். இது எல்லாமே சாங்கிய யோகம். இந்த அத்தியாயத்துக்கு பேரே இந்த கருத்துக்களை அடிப்படையா வச்சுதான். இந்த ஞான கருத்துக்களை சொன்னதுனால இந்த அத்தியாயத்துக்கு சாங்கிய யோகம்னு பேரு. உண்மையிலேயே சாங்கிய கருத்துக்கள் வரக்கூடிய ஸ்லோகங்கள் 11-30 வரைக்கும் தான். அதுக்கு முன்ன பின்ன எல்லாம் வேற வேற விஷயங்கள் தான் பேச போறாரு. இப்ப இந்த 23வது ஸ்லோகத்துக்கு வருவோம். நல்ல ஒரு சுவாரஸ்யமான ஸ்லோகம். நைனஞ்சிந்தந்தி சஸ்திராணி நைனந்தஹதி பாவகஹ நச்சைனம் க்லேதயந்த்யாபஹ நசோஷயதி மாருதஹ. இதுக்கு அருஞ்சொற்பத உரை சொல்றதா இருந்தா, சஸ்திராணி ஆயுதங்கள், ஏனம் இவனை, ந சிந்தந்தி வெட்டமாட்டா. இதுல நாங்க படிக்கிற காலத்துல என்ன பண்ணுவோம்னா, இப்படி சொல்லும் போது அந்த வார்த்தைகளுக்கு மேல சஸ்திராணி 1, ஏனம் 2, ந சிந்தந்தி 3 அந்த மாதிரி நம்பர் போட்டுக்குவோம். என்ன கேட்கும் போது புரிச்சது மாதிரி இருக்கும். அப்புறம் அடுத்த வாரம் வந்து பார்த்தா ஒண்ணும் புரியாது. அதனால அங்க இந்த வரிசையில வார்த்தைகள் அமைச்சா அது ஒரு வாக்கியமா கிடைக்கும் அப்படிங்கிறது புரியறதுக்காக வேண்டி அந்த மாதிரி குறிச்சு வைக்கிறது உண்டு. பாவக்கக நெருப்பு, ஏனம் இவனை, ந தகதி எரிக்காது, ச மட்டுமில்லாம ஆப்பக நீர், ஏனம் இவனை. இப்ப உங்களுக்கு ஒரு சமஸ்கிருத அர்த்தம் படிச்சாச்சு. ஏனம் 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 திருப்பி திருப்பி வருது. இவனை இவனை இவனைன்னு சொல்றேன். ந கிளேதயந்தி நனைக்காது, மாருதக காற்று ஆனது, ஏனம் இவனை, ந சோஷயதி உலர்த்தாது. பொழிப்புரை என்ன அப்படின்னா, ஆயுதங்கள் இவனை வெட்டமாட்டா, நெருப்பு இவனை எரிக்காது, மேலும் நீர் இவனை நனைக்காது, காற்று இவனை உலர்த்தாது. ஒருத்தரை அழிக்கணும் அப்படின்னா
அதுக்கு பல முறைகள் இருக்கு. பஞ்சபூதங்கள்ல 4 பூதங்களை பயன்படுத்தலாம். பஞ்சபூதங்கள்னு 5 உண்டு. நான் இது வரைக்கும் சொல்லாம இருந்தா இப்ப சொல்றேன். நம்ம நாட்டுல இந்த உலகத்தை பாக்குற பார்வை, நம்ம நாட்டு சயின்ஸ்ல உலகத்தை பாக்குற பார்வை எப்படின்னா, இந்த உலகம் 5 பொருட்களால, அடிப்படை பொருட்களால ஆனது. அதனால இந்த உலகத்துக்கு நாம் ஒரு பேர் வச்சிருக்கிறோம், பிரபஞ்சம். பஞ்சம், பஞ்சம்னா இந்த பஞ்சத்துல அடிபடுறது அந்த பஞ்சம் இல்ல. 5 விஷயங்கள். அப்படின்னா பிரகர்ஷேண 5 விஷயங்கள் சிறந்த முறையில புத்திசாலித்தனமா சேர்ந்து உருவாகிறது இந்த உலகம். அதனால பிரபஞ்சம், பிரபஞ்சம் அப்படிங்கிற வார்த்தையை நாம கொடுத்தோம். இது ஆகாசம். நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு இப்ப ஞாபகம் வருது. தைத்திரிய உபநிஷத் மந்திரம் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். ஆகாசம், ஆகாசம் அப்படின்னா உடனே நமக்கு ஒரு குழப்பம் வரும். ஏன்னா நம்மளை சுத்தி நிறைய குழப்பவாதிகள் இருக்காங்க. பாலைவனத்துல இருந்து வந்த புக்கெல்லாம் என்ன சொல்லும்னா, ஆகாசம் மேல இருக்கு, 7வது வானம், 4வது வானம், தேவதூதன் ஏழி வச்சு எட்டி போய் ஏறி போயிட்டான் அப்படின்லாம் சொல்லும். நம்ம ஆகாசம்ங்கிற வார்த்தைக்கு அந்த அர்த்தம் கிடையாது. ஆகாசம்னா வெளி அப்படின்னு அர்த்தம். இப்ப எனக்கும் உங்களுக்கு இடையில இடைவெளி இருக்கு. எனக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் இடைவெளி இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு. இந்த ஸ்பேஸுக்கு ஆகாசம்னு பேர். இந்த ஸ்பேஸ் இருந்தா தான் நாம ஒரு பொருளை பிளேஸ் பண்ண முடியும். ஸ்பேஸ் இருந்தா தான் ஒரு பொருளை பிளேஸ் பண்ண முடியும். இப்ப மண்டைக்குள்ள ஏதாவது வைக்கணும்னா மண்டையில காலி இருக்கணும். வயிற்றுக்குள்ள ஏதாவது போடணும்னா வயிற்றுல காலி இருக்கணும், ஸ்பேஸ் இருக்கணும். ஸ்பேஸ் இருக்கிறதுக்கு இப்ப நான் இந்த சேர்ல வந்து உட்கார்ந்தேன், சேர்ல ஸ்பேஸ் இருந்தது, அதனால உட்கார்ந்தேன். இது நீங்க வந்து உட்கார முடியாது, உட்கார்ந்து என் மேலதான் உட்காரணும். அதனால இந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறதுக்கு நாம கொடுக்கிற ஒரு விளக்கம் என்னன்னா, எது மற்றவற்றுக்கு இருக்க இடம் கொடுக்குதோ அதுக்கு ஆகாசம் அப்படின்னு பேர். அவகாச பிரதாத்தா, இடம் கொடுக்கிறதுக்கு இடைவெளி. இடைவெளியில இடைவெளி அப்படின்னு நம்ம வெளின்னு வச்சுக்குவோம், ஸ்பேஸ், வெளி. இந்த ஆகாசத்துக்கு அடுத்த பஞ்சபூதத்துல 2வதா வர்றது காற்று. பஞ்சபூதத்துல 3வதா வர்றது நெருப்பு. பஞ்சபூதத்துல 4வதா வர்றது நீர். பஞ்சபூதத்துல 5வதா வர்றது நிலம். பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி அப்படின்னு ஒரு திருமறை பாடல் உண்டு. அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். பாரிடை 5ஆய், நீரிடை 4ஆய், நெருப்பிடை 3ஆய், வழியிடை 2ஆய், வெளியிடை 1ஆய் அப்படின்னு போகும். இதுக்கு பின்னாடி எல்லாம் பெரிய தத்துவ ஞானம் எல்லாம் இருக்கு. இப்போதைக்கு நான் உங்களை, நான் நம்ம நல்லா இல்ல, உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன்ல, அதனால அது டீட்டெயில் உள்ள போல. இப்படி 5 இருக்கா. இந்த 5ம் இதை சொன்ன உடனே அவங்களுக்கு மனசுல என்ன வரும்? நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆப்பிள் அப்படின்னா ஆப்பிள் படம் வந்துடும். பைக் அப்படின்னு சொன்னா பைக் படம் வந்துடும். அது மாதிரி இப்ப இந்த 5 சொன்னாலும் உங்க மனசுல சில படம் வந்து போயிருக்கும். ஆனா ஒரிஜினலா அது வந்து நீங்க நினைச்சதெல்லாம் கிடையாது. ஆனா நீங்க நினைச்சதெல்லாம் இந்த 5ல இருந்துதான் வந்தது. இந்த 5 சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள்ல இருந்து இவற்றுடைய சேர்க்கையினால பஞ்சீகிருதம் அப்படிங்கிற முறையில இது சேர்ந்து, இதை பத்தி நான் இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ்ல சொல்லியிருக்கேன்னு எனக்கு ஞாபகம். ஆகாசம் இருக்குன்னு வச்சுங்க, சூக்ஷ்ம ஆகாசத்துல அரைப்பங்கு, மீதி 4 ஆகாசத்திலையும் காலே அரைக்கால், அதாவது 1/8, 1/4
இது 1/8 1/8 1/8 1/8 இப்படி சேரும்போது ஸ்தூல ஆகாசம் வரும். இதே மாதிரி ஸ்தூல வாயு, ஸ்தூல நெருப்பு, ஸ்தூல நீர், ஸ்தூல பூமி இதெல்லாம் வந்துடும். இனி இதுல பூமிங்கிற வார்த்தைக்கும் மண்ணு எர்த் அந்த அர்த்தம் கிடையாது. நான் இதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருக்கேன்னா ஏற்கனவே இதை தப்பா நினைச்சவங்களும் இருக்காங்க. இதை கேட்கும் போது நீங்களும் தப்பா நினைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த தப்பு அபிப்பிராயத்தை மாத்துறதா நம்ம கிளாஸ். ஆத்மா நான், இந்த உடம்புதான் ஆத்மான்னு நினைக்கிற தப்பு அபிப்பிராயத்துல இருந்து ஆரம்பிச்சு நமக்கு இருக்கக்கூடிய நிறைய தப்பு அபிப்பிராயத்தை களையிறது மட்டும்தான் இந்த கிளாஸ். தப்பு அபிப்பிராயம் எல்லாம் போயிட்டுனா நாம ஞான. இப்போ பூமி அப்படின்னா கொஞ்சம் திக்கா இருக்கிறது, சாலிடா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். எர்த்துன்னு அர்த்தம் கிடையாது. நீர் அப்படின்னா வாட்டரி, சாலியபிள், அந்த மாதிரி லிக்விட் அப்படின்னு அர்த்தம். நெருப்பு அப்படின்னா ஹீட் அப்படின்னு அர்த்தம். ஜுவாலை, சுடர் அப்படி அர்த்தம் கிடையாது. காற்று அப்படின்னா ஏர்னு அர்த்தம். அது நாம சொல்லக்கூடிய விண்டுன்னு அர்த்தம் கிடையாது. இப்படி ஒவ்வொன்னையும் நாம கொஞ்சம் சூக்ஷ்மமா புரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த 5 பூதங்கள்ல ஒரு ஆளு ஸ்பெஷல். இந்த 4 பேர் மாதிரி இந்த ஆளு கிடையாது. ஆகாசம்னு இவரை வச்சுக்கிடுவோம். இந்த 4 ஒரு கட்சி, இவரு தனி கட்சி. இப்போ இந்த 4 பேராலையும் இன்னொன்னு அழிக்க முடியும். புயல் வருது. புயல் வந்தா அத களம்தான். நம்ம தமிழ்நாட்டுல மழைக்கு நிறைய பேர் இருக்கு. அதுல ஒரு பேரு அதுக்கு புயல்னே பேர். புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அது முக்கியமா இந்த புயல்ங்கிற வார்த்தை எப்போ பொருந்தும் அப்படின்னா வடகிழக்கு பருவக்காற்றுக்கு தான் பொருந்தும். இப்ப தென்கிழக்கு பருவக்காற்று மழைக்கு சாரல், தூறல் அப்படின்னு பேரு. வடகிழக்கு பருவக்காற்று மழை எப்படி வரும்னா வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி அது காற்றழுத்த தாழ்வு பேர்லாம் சொல்லுவாங்க, ரேஷியோ இருக்குல்ல, அது ஒரு முத்தி வரும்போது அது சுற்றி உள்ள காத்தெல்லாம் இழுத்துட்டு போறதுனாலையும் மழை வரலாம், அல்லது அங்கிருந்து காத்த கொண்டு வர்றதுனாலையும் மழை வரலாம். இப்படி புயல் சின்னம் உருவானாத்தான், சைக்ளோன் உருவானாத்தான், தூஃபான் உருவானாத்தான் மழை பெய்யும் வடகிழக்கு பருவக்காற்று காலத்துல. அதனால வள்ளுவர் ஒருவேளை மயிலாப்பூர்ல தான் பிறந்திருப்பாரா இருக்கும். அதனால திருநெல்வேலிக்குறிச்சியில பிறக்கல போல இருக்கு. திருநெல்வேலிக்குறிச்சினா கன்னியாகுமரியில இருக்கு, மயிலாப்பூர்ல சென்னையில இருக்கு. திருநெல்வேலிக்குறிச்சியில பிறந்திருந்தா அவருக்கு கிழக்கு பருவமழையும் கிடைக்கும், தென்மேற்கு பருவமழையும் கிடைக்கும், தூறல் புயல் ரெண்டையும் பார்த்திருப்பாரு. அவர் புயல் மட்டும் தான் பார்த்திருப்பாரு போல இருக்கு. அதனால புயல் இன்னும் வாரி வழங்குன்றிக்கால் மழை பெய்யலைனா அப்படின்ட்டு சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கு மீண்டு அப்படின்ட்டாரு. இப்போ காத்து நிதானமா இல்லாம இருந்தாலும் பிரச்சனை. அனுமான் காத்துக்கு பிறந்தவர். அவரு சின்ன பிள்ளையா இருக்கும்போது பயங்கர சுறுசுறுப்பான பிள்ளை, ரஜசிக்கான பிள்ளை. லேசா இப்ப சொல்லி வைக்கேன், இந்த ரஜஸை பத்தி நம்ம பிறகு டீட்டெயிலா பார்ப்போம் கீதையிலே. ரொம்ப ரஜசிக்கான பிள்ளை. அதனால என்ன பண்ணாரு, காலையில பார்த்தாரு, ஒரு செவந்த பழத்தை பார்த்தாரு வானத்துல. அருணோதயம் நம்ம சொல்லுவோம், சூரிய உதிச்சு வரும்போது செவந்த பழம் மாதிரி இருந்தது. இந்த பழத்தை சாப்பிடணும்டா அப்படின்னு போயிட்டாரு. பிடிக்குது. சூரியன் பார்த்தா, ஐயோ படுபாவி என்ன பிடிக்க வரான்டா அப்படின்னு இந்திரன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணா. இந்திரன் உடனே அவருக்கு வஜ்ராயத்தை எடுத்து பலார்னு ஒரு அடி. அனுமாருக்கு இந்த கன்னத்துல, ஒரு கன்னத்தில் அடைந்தால் மறு கன்னத்தை காட்ட வேண்டும்னு சொன்னாங்க. இவரு அடிபட்டு கீழே விழுந்து இந்த பக்கம் ஒரு அடிபட்டு 2 கன்னம் இப்படி ஆயிடுச்சு.
அதனால ஹனு மான், தாடை பொங்கி இருக்கிறதுனால ஹனு மான் அவருக்கு பேர் வந்தது. முதல்ல நம்மள மாதிரிதான் இருந்திருப்பாரு போல இருக்கு, மனுஷனா தான் இருந்திருப்பாரு. அடிபட்ட பிறகுதான் அவருக்கு குரங்கு மாதிரி ஆயிட்டாரு. கீழே விழுந்தாரா, அப்பாவுக்கு பொறுப்புமா, என் பிள்ளை இப்படி பண்ணி போட்டீங்களடா பாவிகளா அப்படின்ட்டு அவரு போய் ஒளிச்சிருந்துக்கிட்டாரு. நான் வீசவும் மாட்டேன், எனக்கு டியூட்டி ஒன்று நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு போய் ஒளிச்சிருந்துக்கிட்டாரு. உலகத்துல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. உடனே எல்லா தேவர்களும் வாயு பகவான தேடி போய், ஐயா சாமி, உன் பிள்ளைக்கு என்ன வேணாலும் நாங்க செய்கிறோம், எல்லாரும் செய்கிறோம், நீ வந்துரு, உலகத்தை காப்பாத்து அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வாயு பகவான் சமாதான. உடனே இவங்க எல்லாம் கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக வேண்டி ஆளுக்கு அனுமானுக்கு வரம், பிரம்மா ஒரு வரம், இந்திரன் ஒரு வரம், அக்னி ஒரு வரம், ஆளுக்கு வரம், சகட்டு மேரிக்கு வரம் கொடுத்து தள்ளிட்டாங்க. அப்படித்தான் அனுமான் பெரியாளானாரா. காற்று வீசாம இருந்தா பிரச்சனை, வேகமா வீசுன்னு வச்சுங்க அப்பவும் பிரச்சனை தான். அது புயல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ அடுத்தது நெருப்பு. ஒரு சுபாஷிதமே இருக்கு, வனானி தகத்தே வன்னேகே, காட்டை எரிக்கக்கூடிய காத்துக்கு, காட்டை எரிக்கக்கூடிய நெருப்புக்கு காற்று துணை புரியும். இதுவே ஒரு சின்ன தீபம் அகல் விளக்கா இருந்தா இதே காத்து எதிரியா இருக்குது. நாம பலகீனர்களாக இருந்தா நம்மளை எல்லாரும் ஜவுட்டி மேஞ்சிருவாங்க. நாம பலசாலியா இருந்தா எல்லாரும் வந்து நம்ம கூட கும்பிடு போடுவாங்க. அப்போ நாம பலம் உள்ளவர்களா பலம் இல்லாதவர்களா அப்படிங்கிறது தான் நம்மளை மத்தவங்க மதிக்கிறதுலயும் மதிக்காததுலயும் இருக்கு. அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு நெருப்பு காற்று ரெண்டையும் சொல்லுவாங்க. காற்று எவ்வளவு வேகமான காற்றா இருந்தாலும் சரி, நெருப்பு படர்ந்து எரியுது, காற்று தீ வந்துட்டுதுன்னா அதை காற்றால அணைக்க முடியாது, மேலும் மேலும் எரியறதுக்கு தான் துணை பண்ணும். ஐசம் சின்ன அகல் வழக்கா இருந்தா அதை அணைச்சிடும் அப்படின்னு. இனி நெருப்பு, பாரதியார் சொன்னார், அக்னிக்கும் சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் மர பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ அப்படின்னார். சின்ன ஒரு நெருப்பு பொரியத்தான் நல்ல ஒரு காஞ்ச மரத்துல வச்சேன், அந்த காடே எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டுது அப்படிங்கிற. அது மாதிரி நெருப்பும் சொல்லுவாங்க, ராஜாவும் நெருப்பும் ஒண்ணு அப்படின்னு, அல்லது அதிகாரத்துல இருக்கிறவனும் நெருப்பும் ஒண்ணு. என்ன அப்படின்னா, கிட்டையும் போயிடக்கூடாது, தள்ளியும் போயிடக்கூடாது. நல்ல டிஸ்டன்ஸ், கரெக்டான டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். கிட்ட போனா சுற்றும், தள்ளி போனா பிரயோஜனம் இருக்காது, குளிரும். அதனால சரியான டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அது மாதிரி இந்த நெருப்பு கண்ட்ரோல்டு என்வைரன்மெண்ட்ல நமக்கு உபகாரம் பண்ணும். அன்கண்ட்ரோல்டா இருந்தா நம்மளையே எரிச்சிடும். இல்லாம இருந்தாலும் சிக்கல். அணு உலை மாதிரி, அணு உலையில கண்ட்ரோல்டு என்வைரன்மெண்ட்ல அணுக்கரு பிளவு பண்ணுவாங்க. அது கூடிரவும் கூடாது, குறைஞ்சிடவும் கூடாது, அதுக்கு ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்குவாங்க. அது ஏதாவது காரணத்தினால அந்த கண்ட்ரோல் விட்டு போச்சுதுன்னா அது அணுகுண்டு அப்படின்னு பேர் வந்துருவாங்க. நம்ம உடம்புல செல்கள் மாதிரி ஒவ்வொரு செல்லும் இவ்வளவு தடவை பிளக்கணும், வளரணும் அப்படின்னு கணக்கு இருக்கும். அதுல அந்த கணக்கு எழுதி வச்சிருக்கிற டேட்டா கரெக்ட் ஆயிடும். அந்த செல் வளர்ந்துகிட்டே இருக்கும். அப்படி வளர்ந்துகிட்டே இருந்தா அது கேன்சர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அது மாதிரி இந்த நெருப்பு இந்த உலகத்தை பஸ்மமாக்க முடியும். காற்றும் அதே மாதிரிதான் நாசகார சக்தியா இருக்க முடியும்.
மகாபாரதத்துல ஒரு ராமாயணத்துல ஒரு கதை. அனுமார் இலங்கைக்கு போயிட்டே இருக்காரு. போகும்போது ஒரு மலை வந்து எழும்பி, பாசாமி உட்காரு, என்னுடைய அதிதி சத்காரத்தை விருந்தோம்பலை ஏத்துக்கிட்டு போ, நல்ல காரியத்துக்காக வேண்டி போற, வந்து உட்கார்ந்துட்டு போ அப்படின்னு சொல்லிச்சுலாம். அந்த அனுமார் இலங்கைக்கு போற நம்ம படிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. ஒரு லட்சியத்தை எடுத்துட்டா அந்த லட்சியத்துல இருந்து விலகப்படாது. 7 மணிக்கு கீதா கிளாஸ்னா மீது எல்லா டியூட்டியும் ஒதுக்கி வச்சிடணும். 7 மணிக்கு கீதா கிளாஸ். அனுமார் லங்கைக்கு போய் சேரணும். வழியில ஃப்ரெண்டு வந்தாலும் சரி, எதிரி வந்தாலும் சரி, எல்லாம் பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்னு போயிட்டே இருந்தார். அப்ப இந்த ஃப்ரெண்ட் ரூபத்துல மைனாக பர்வதம் வந்தது. அது ஒரு காலத்துல நாங்கெல்லாம் பறந்துட்டு இருந்தோம். இந்திரன் வந்து எங்க இறக்கைகளை எல்லாம் வெட்டிட்டான். அதனாலதான் இன்னும் இந்த காலத்துல மலைகள் எல்லாம் பறக்கிறது இல்ல. அதுல நான் ஒருத்தன் தப்பிச்சு போய் கடலுக்குள்ள வந்து இருக்கேன். உங்க அப்பாதான் எனக்கு உதவி பண்ணாரு, அதனால நான் உனக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போமக்கா அப்படின்னு மைனாக பறந்து வந்துருச்சு. அது சொன்னாரு, இல்ல நான் முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன், எல்லாம் அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு போயிட்டாரு. பிறகு ஒரு அரைக்கி அவன் என்ன பண்ணா, அனுமார் நிழலை வச்சு இழுத்துருவான், ஆளை இழுத்துருவான். அப்படி அனுமாரை இழுக்கலான்னு பார்த்தா, அப்படி வாய பிளந்துட்டு இருந்தா. அனுமார் என்ன செய்தாரு, பெருசானார். இதுக்கு பேரு சித்தின்னு பேரு. அனிமா, மகிமா, கரிமா, லகிமா அப்படி 8 சித்தி இருக்கு. அந்த ஒண்ணு பெருசாகிறது. அப்படி பெருசானார். இந்த அம்மா வாயை பெருசாகிட்டே இருந்தாங்க. ரொம்ப பெருசாயிட்டு டக்குன்னு ஒரு ஈ மாதிரி மாறி வாய்க்குள்ள போயிட்டு வெளியே வந்துட்டாரு. அந்த அம்மாவை ஏமாத்திட்டாரு. அப்போ இப்படி சாதகமான பாதகமான ஆயுதங்கள் வந்தாலும் லட்சியத்தை முடிவு பண்ணின ஒருத்தன் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாதுங்கிறது அந்த அனுமார் கதையில தெரியுது. நமக்கு இங்க நான் சொல்ல வந்த விஷயம், மைனாக பர்வதம் காத்துனால கொண்டு கடல்ல போடப்பட்டது அப்படிங்கிறது, கடலுக்கு வந்து ஒழிச்சிருந்தது அப்படிங்கிறது. அது நீர், சுனாமி, ஆழி பேரலை. முன்னாடி உள்ள ஆண்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. இப்போ உங்களுக்கு சொன்னவர்களோட புரியுமா இருக்கும். ஆழி பேரலை வந்ததுன்னா ஒருத்தரையும் காணாது. எத்தனையோ வெள்ளப்பெருக்கங்கள், அளவா இருந்தா, கண்ட்ரோல்ல இருந்தாதான் நமக்கு நல்லது செய்யும். இல்லாம இருந்தாலும் பஞ்சானாலும் பிரச்சனை, இல்ல பெருகிட்டாலும் பிரச்சனை. அடுத்து நிலம், நிலநடுக்கம், பூகம்பம் வந்ததுன்னா பிரச்சனை. சில பாலைவனத்து புக்ல எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க, அது இதெல்லாம் வருதுன்னா கடவுள் வாராருங்கிறது கட்டுக்குறி. கடவுள் இந்தா வாராரு அப்படின்னு. இன்னொரு வியாக்கியானம் என்னன்னா, அதெல்லாம் நம்ம எல்லாம் அயோக்கிய பயல ஆகி போனோம், அதனால்தான் கடவுள் இவங்களை எல்லாம் அனுப்பி வைக்காரு அப்படின்னு. உலகம் பிறந்ததுல இருந்து சாகிறது வரைக்கும் இதெல்லாம் இருக்கும், கடவுளுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அப்போ இந்த 4க்குமே நம்மள அழிக்கிற, இன்னொன்னு அழிக்கிற குணம். இந்த 4ஆலையும் நம்ம ஆசாமி ஆகாஷம் இவரை ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா இவருதான் இவங்க 4 பேருக்கு இடம் கொடுத்து வச்சிருக்காரு. தலைவரை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆகாசத்தை வாள் எடுத்து வெட்ட முடியுமா? முடியாது. நெருப்பால எரிக்க முடியுமா? முடியாது. தண்ணி நினைக்க முடியுமா? முடியாது. காற்றினால உலர்த்த முடியுமா? முடியாது. இப்ப நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இந்த ஸ்லோகத்துல வரக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி சொன்னேன். இப்போ இந்த பஞ்சபூதங்கள்ல, ஸ்தூல பஞ்சபூதங்கள்லயே ஒன்னான ஆகாசத்தை இந்த 4 பேரும் ஒண்ணும் பண்ண முடியாது. இனி இதுக்கு சூக்ஷ்ம பஞ்சபூதம், சூக்ஷ்ம ஆகாசம் இருக்கு. அந்த சூக்ஷ்ம ஆகாசம்
ஆத்மால இருந்து வந்தது. தஸ்மாத் ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூதக ஆகாஷாத் வாயு வாயோரக்னி அக்னேராபக அத்ய பிருத்திவி பிருத்திவியாமோஷதய ஓஷதீபியோன்னம் அன்னாத் புருஷக. மனுஷன் இத்தனை ஸ்டெப் தாண்டி வந்திருக்கான். அவனுடைய உடம்பு இந்த ஆத்மாவில இருந்துதான் ஆகாசமே வந்தது. ஸ்தூல 4 பூதங்களால ஸ்தூல ஆகாசத்தையே ஒண்ணும் செய்ய முடியாதுங்கிற போது சூக்ஷ்ம ஆகாசத்தை ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறது நம்ம சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. அதுக்கு காரணமான ஆத்மாவை ஒண்ணும் செய்ய முடியாதுங்கிறத சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. அதனால ஆத்மாவை ஒண்ணும் பண்ண முடியாது. இதத்தான் இந்த ஸ்லோகம் சொல்லுது. 16வது ஸ்லோகத்துல நாசதோ வித்யதே பாவக. அப்புறம் 20வது ஸ்லோகத்துல நஜாயதே மிரியதே வா கதாச்சித். இந்த ஸ்லோகங்கள்ல பகவான் ஆத்மாவுக்கு இல்லாமை, இல்லாமல் போகிறது அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொன்னார். எது ஒண்ணு எந்த காலத்திலையும் இல்லாம போகாதோ, நிராகரிக்க முடியாதோ, அதுக்கு சத்தியம் அப்படின்னு பேர். நான் அந்த 16ஆம் ஸ்லோகத்துல அதை சொன்னேன். அபாதித்தம் சத்தியம் அப்படின்னு அதுக்கு ஒரு டெபினிஷன் நான் சொன்னேன். திரிகாலே திஷ்டதி சத்து, 3 காலத்திலையும் இருக்கிறது சத்து அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் இந்த உலகத்துல எந்த பொருளை வேணாலும் புரிஞ்சுக்கிட்டதுனாலயோ இல்ல வம்புக்கோ இது கிடையாது, இது கிடையாது, இது உண்மை இல்லை, இது உண்மை இல்லை அப்படின்னு நான் சொல்லிட முடியும். இது இல்லை அப்படின்னு சொல்லிட முடியும். இதெல்லாம் தோற்றம்தான் அப்படின்னு சொல்லிட முடியும். ஆனா ஒரே ஒரு ஆளை நான் சொல்ல முடியாது. அது யாரு? பிருகஸ்பதி. நான் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. அதாவது நிராகரிக்கிறவனை நிராகரிக்க முடியாது. ஒரு சாந்தி மந்திரம் இருக்கு. மாகம் பிரம்ம நிராகுர்யாம் மாமா பிரம்ம நிராகரோத். நான் பிரம்மத்தை நிராகரிக்காதவனாகட்டும், என்னை பிரம்மம் நிராகரிக்காமல் இருக்கட்டும் அப்படின்னு. அப்போ இந்த ஆத்மாவுக்கு அபாவம் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா ஆத்மா சத்து. எது ஒரு காலத்தினால வரையறுக்கப்படுதோ அது அசத். எது காலத்துக்குள்ள அடங்காதோ அது சத். அதாவது முன்னாடி இவர்கள் இல்லாமல் இருந்தார்கள் என்பதும் இல்லை, இப்போது இவர்கள் நாளைக்கு இவர்கள் இல்லாமல் இருப்பார்கள் என்பதும் இல்லை. கீதையில நம்ம 12ஆம் ஸ்லோகத்துல பார்த்தோம். இப்ப இருக்காங்கிறது சொல்லாமலே தெரியும், அதனால அது சொல்லல போவ. அப்போ 3 காலத்திலையும் எது இருக்குதோ அது சத்து. நேற்றைக்கு இருந்தது, இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு இல்ல, நேற்றைக்கும் இல்ல அப்படி சொன்னா அது அசத். அப்ப எது காலத்தினால வரையறுக்கப்படுதோ அது அசத். எது காலத்தினால வரையறுக்கப்படாததோ அது சத்து. அதுக்கு இன்னொரு இதுன்னு சொல்லலாம், அது காலத்தையும் நிராகரிக்கிற ஒண்ணு. அது இப்போதைக்கு நமக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அது நம்ம பிறகு பார்த்துக்கலாம். பின்ன பகவான் சொன்னார், பழைய துணிகளை கலந்துக்கிட்டு புதிய துணிகளை உடுத்துக்கிறது மாதிரி உடல்லாம் மாறுது, ஆத்மா மாறுறது இல்லை, நாம மாறுறது இல்லை அப்படின்னு சொன்னார். 19வது ஸ்லோகத்திலையும் பகவான் ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது, நாயம் ஹந்தி ந ஹன்யதே அப்படிங்கறத சொன்னார். இப்ப ஆத்மா அழியாது அப்படின்னு அழுத்தமா சொல்லிட்டு வந்த பகவான், இதுவரைக்கும் நான் சொல்லியும் மரமண்டையில ஏறலைன்னா
அடுத்த ஆயுத அஸ்திரத்தை விடுங்க அப்படின்னு ஒரு அஸ்திரம் எடுத்திருக்க. என்ன சொல்றாருன்னா, நைனம் சிந்தந்தி சஸ்திராணி, சஸ்திரங்கள் ஆயுதங்கள் இவனை வெட்ட முடியாது. டெல்லியில ஒரு மர்ம நபர் லவ் ஜிகாதுங்கிற பேர்ல நிறைய பேரை வெட்டி வெட்டி பீஸ் பண்ணி பிரிட்ஜில் வச்சிருவாராம். கடைசியாக பிடிபட்டாரு. அப்பதான் தெரிஞ்சது இந்த லிஸ்ட்ல நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு. இப்ப விளாத்தி குளத்துல, தூத்துக்குடி பக்கத்துல ஒரு பொண்ணை பீஸ் பீஸா வெட்டி போட்டிருக்காங்க. கேஸ் கொடுக்க போனா நாளைக்கு வாங்க, நாளைக்கு வந்தா அது இந்த ஸ்டேஷன்ல அந்த ஸ்டேஷன், அந்த ஸ்டேஷனுக்கு போனா பொண்ணு இவ கூட ஓடி போயிருப்பா. இதுதான் இந்தியாவில் ஜனநாயகத்தினுடைய மேன்மை. நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற ஆசாமிகள் எல்லாம் இப்படிப்பட்ட பொறுக்கிகள் தான். இதுதான் ஜனநாயகம். அதனால வெட்டி துண்டாக்கலாம். துண்டாக்குனா ஒரு ஆளு காணாம போயிடும், அழிஞ்சிடும். இப்படி அழிவ பண்ணக்கூடிய காரியங்களை சொல்ல வந்த பகவான் முதல்ல ஆயுதங்களால வெட்ட முடியாதுங்கிறாரு. இதுல ஆயுதம் அப்படிங்கிறது பொதுவா நிலம், பூமி, அதனுடைய ஒரு பிரதிநிதி. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, சாலிடா இருக்கிறதெல்லாம் பூமிங்கிற பஞ்சபூத கேட்டகரியில போடலாம்னு சொன்னேன். அதனால பூமியினுடைய இது, பூமியினால அழிக்கப்படக்கூடியத பத்தி பகவான் சொல்றாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஆயுதங்கள்ல பொதுவா 2 வகை உண்டுன்னு ஒரு அபிப்பிராயம். அதாவது அஸ்திரம், சஸ்திரம்னு 2 வகை ஆயுதங்கள் உண்டு அப்படின்னு மகாபாரத சொல்லுது. அதுல நிறைய டீட்டெயில் எல்லாம் வருது. அஸ்திரம் அப்படின்னா என்னதுன்னு உங்களுக்கு தெரியணும்னா மர்ம நபர்கள்ட்ட கேட்டா போதும். அவங்க நாங்க எப்படியெல்லாம் அஸ்திரம் வச்சு கலவரம் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. மொட்டை மாடியில செங்கல் அடிக்கி வச்சுட்டு இது எரிகிறது, பாட்டில்ல பெட்ரோல் நிரப்பி வச்சுட்டு எரிகிறது, இப்படி எல்லாம் மர்ம நபர்கள் நிறைய டெக்னிக் வச்சிருக்காங்க. அதெல்லாம் லேட்டஸ்ட். கிருஷ்ணன் காலத்துல அதெல்லாம் கிடையாது. அவரு இந்த கல் எடுத்து எறிகிறது, அம்பு எடுத்து எறிகிறது, ஈட்டி எடுத்து எறிகிறது, எது ஸ்திரம் இல்லாததோ அது அஸ்திரம் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் கொடுக்குறாங்க. அந்த வியாக்கியானத்தோட எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா ஸ்திரம்ங்கிற வார்த்தை வேற, ஸ்திரம் அப்படிங்கிற வார்த்தை வேற. அதுல ஒரு சின்ன கவனிக்க வேண்டிய பாயிண்ட் இருக்கு. ஆனா சில பேரு பேச்சு சுவாரஸ்யத்துக்காக வேண்டி அடிச்சு விடுவாங்க. அஸ்திரம், ஸ்திரம் இல்லாதது அஸ்திரம், அதனால கையை விட்டு போகக்கூடியதெல்லாம் அஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய அறிவுக்கு அது சரியில்லை. இனி சஸ்திரம், சேஸ்திரம், ஸ்திரமா இருக்குது, கையை விட்டு போகாதது, அதெல்லாம் சஸ்திரம்னு சொல்லுவாங்க. வாளு, கம்பு, குச்சி, கதை, இதெல்லாம் சஸ்திரம். இப்படி ஆயுதங்கள், இது எந்த ஆயுதம் வேணாலும் எடுத்து போட்டு நம்ம ரொம்ப புத்திசாலித்தனமா சஸ்திரம் அப்படின்னா ஆயுதம்னு அர்த்தம் பண்ணிக்கிடுவோம். ஈஸியான வேலை. சஸ்திரங்கள் வெட்ட முடியாது, ஆயுதங்களால ஆத்மாவை வெட்ட முடியாது. இப்ப நமக்கு பளிச்சுன்னு புரியும், இந்த உடம்பை ஆயுதங்கள் வெட்ட முடியும். அதனால பகவான் வெட்ட முடியாதுன்னு சொல்றதுனால நாம அர்த்தாபத்தி பிரமாணத்தினால, அனுமான பிரமாணத்தினால, யூகத்தினால என்ன புரிஞ்சுக்கிறோம்? பகவான் இங்க உடம்ப பத்தி ஆத்மான்னு சொல்லல. இப்போ காலையில எழும்பி வீட்டு முத்தத்துல பார்க்கோம், தண்ணி கிடக்கு. நாம உடனே, நாமெல்லாம் புத்திசாலிகள் இல்லையா, உடனே என்ன பண்றோம்? முத்தம் நனைஞ்சு கிடக்கு, அப்போ ராத்திரி மழை பெய்திருக்கணும் அப்படின்னு முடிவு பண்றோம். நம்ம மழை பெய்தது பார்க்கல, ஆனா முத்தம் நனைஞ்சு கிடக்கு, தண்ணி கட்டி கிடக்குன்னா மழை பெய்யறதுக்கு தான் வாய்ப்பு.
அது தண்ணி லாரியில ஒழுங்கின வெள்ளமாவும் இருக்கலாம், யாராவது மாடு கடந்து வரி விட்டு மாட்டை விரட்டின வெள்ளமாவும் இருக்கலாம், பல காரணங்கள் இருக்கலாம். ஆனாலும் நம்ம புத்திசாலித்தனமா முடிவு பண்றது மழை பெய்திருக்கணும் ராத்திரி, அதனாலதான் வெள்ளம் கட்டி கிடக்கு, முத்த நனைஞ்சு கிடக்கு அப்படின்னு முடிவு பண்ணுவோம். இத மாதிரி நாம ஒரு முடிவுக்கு வரோம். பகவான் சொல்றாரு ஆத்மாவை ஆயுதம் வெட்ட முடியாது. நமக்கு தெரியும் உடம்ப ஆயுதம் வெட்டும்னு. அப்போ இதுல இருந்து நம்ம யூகிச்சு அறிகிறது என்னது? பகவான் இந்த உடம்ப பத்தி சொல்லல. பகவான் நான் சொல்றது, ஆத்மான்னு சொல்றது உடம்பு இல்ல, அதனால நான் உடம்பு இல்ல. அடுத்து ஆத்மாவை அனாத்மா அழிக்க முடியாது. இப்ப நீங்க நம்ம பழைய ஒரு கிளாஸ்ல சொன்னதெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சிருந்தா நல்லது. இல்லைன்னா நான் சொல்லும் போது புரிஞ்சு கூட விஷயம் பண்ணுங்க. நான் சொன்னேன் சத்து வேற அசத்து வேற. சத்து பாரமார்த்திக சத்து, அசத்து வியாபகாரிக சத்து. இனி பிராதிபாசிக சத்துன்னு இன்னொன்னு இருக்கு. அப்புறம் துச்சம் இல்லவே இல்லைன்னு இன்னொன்னு இருக்கு. உண்மையிலே உண்மை, தோற்ற உண்மை, அடுத்தது கற்பனை உண்மை, இல்லவே இல்லை. இப்படின்னு உண்மையை நம்ம நாலா பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இதுல நாலு விதமான ஸ்டேட்டஸ்ல உள்ளது, ஸ்டேட்ல உள்ளது. அதுக்கு நான் உதாரணம் இப்படி சொன்னேன்னு எனக்கு ஞாபகம். நம்ம உடம்பு இருக்கு, நம்முடைய நிழல் நம்முடைய உடம்ப ஒண்ணும் பண்ண முடியாது. நிழலுடைய சத்தியத்தன்மை வேற, உடம்புடைய சத்தியத்தன்மை வேற. என்னுடைய உடம்பு இருக்கு, நீங்க என்ன பாக்குறீங்க, நீங்க பாக்குற என்னுடைய பிரதிபிம்பம், அதனுடைய சத்தியத்தன்மை வேற, என் உடம்புடைய சத்தியத்தன்மை வேற. அதால இத ஒண்ணும் பண்ண முடியாது. என்னுடைய நிழலால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அதனுடைய சத்தியத்தன்மை வேற. ஸ்தூல பொருட்களால சூக்ஷ்ம பொருட்களை ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டுடைய சத்தியத்தன்மை வேற. இந்த உதாரணம் கூட சொன்னேன். நம்ம கனவுல நமக்கு 1 கோடி ரூபாய் லாட்டரி அடிக்குது. அந்த 1 கோடி ரூபாய் கனவுல பிரயோஜனப்படாது. கனவுல நம்மளை எல்லாரும் பெரிய அறிவாளியும் கொண்டாடுறாங்க, அது நமக்கு நனவுல பிரயோஜனப்படாது. அப்போ நனவு சத்தியம் வேற, கனவு சத்தியம் வேற. இந்த ரெண்டும் 2 விதமான சத்தியமா இருக்கிறதுனால ஒண்ணுக்கு ஒண்ணு விவகாரம் பண்ண முடியாது, மிங்கிளாக முடியாது, ஒண்ணு இன்னொன்னு அஃபெக்ட் பண்ண முடியாது. இது ஒரு கான்செப்ட். சரியா நல்லா உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா, அசத்து அனாத்மா பஞ்சபூதங்கள் எல்லாம் இதால சத்தா ஒண்ணும் பண்ண முடியாது லாஜிக்கலா. இனி சத்துக்கு வடிவமோ அங்கங்களோ கிடையாது. இப்ப என் உடம்பு இருக்கு, உடம்புக்கு அங்கங்கள் இருக்கு. விரல் இருக்கு, உள்ளங்கை இருக்கு, முழங்கை இருக்கு, மேல்கை இருக்கு, தலை இருக்கு, கண்ணு காது மூக்கெல்லாம் இருக்கு. நான் ஒரு சங்காத்தம், ஒரு அசம்பிளேஜ், ஒரு கூட்டு பொருள். நம்ம காரு எப்படியோ, நம்ம பைக் எப்படியோ, நம்ம வீடு எப்படியோ, இதெல்லாம் நிறைய பொருட்களான கூட்டு பொருள் மாதிரி நான் இந்த உடம்பு அப்படிங்கிறது ஒரு கூட்டு பொருள். எது கூட்டு பொருளோ அது உதிர்ந்து போகலாம், எது சேர்ந்து இருக்குதோ அது உதிர்ந்து போகலாம். ட்ரெயின்ல எல்லாம் பெட்டியை சேர்ப்பாங்க, அப்புறம் பெட்டியை கழட்டி விட்டுருவாங்க. எதெல்லாம் சேருமோ அதெல்லாம் கலர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, தனித்தனியா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஆத்மா அப்படிங்கிறது வடிவமும் இல்லை, அதுக்கு பார்ட்ஸ் ஸ்பேரும் கிடையாது. அதனாலையும் அதை அழிக்க முடியாது. இது ஒரு லாஜிக்கலான பாயிண்ட். இப்போதைக்கு இந்த அளவுல இருக்கட்டும். அடுத்து பஞ்சபூதங்கள்ல பூமியினால, அதாவது பூமி அம்சமான ஆயுதங்களால
ஆத்மாவை அழிக்க முடியாது அப்படின்னு சொன்ன பகவான் அடுத்தது நெருப்புக்கு போறார். இந்த உடம்ப சுடுகாட்டுல போட்டா சாம்பல் ஆயிடும். இல்ல எலக்ட்ரிக் சுடுகாடு, இப்ப நிறைய மாடல் எல்லாம் வந்தாச்சு. இது விஷயமா உங்களுக்கு நிறைய ஜெனரல் நாலேஜ் தரலாம்னு நினைக்கிறேன். அதனால இப்போ இந்த டாபிக்க இங்கே தற்காலிகமா நிறுத்தி வைப்போம். இந்த நெருப்பு இதுல இருந்து அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஏன்னா இந்த உடம்ப டிஸ்போஸ் பண்றதுல நிறைய மெத்தடு உலகம் முழுக்க இருக்கு, அதையும் கூட தெரிஞ்சுக்குவோம். அதனால ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. இந்த ஸ்லோகத்தினுடைய மீதி விஷயங்கள் நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். சுவாமிஜி, இந்த பஞ்சபூதங்கள்ல நிலத்துக்கு சாலிட் சொன்னீங்க, நெருப்புக்கு சொல்யூஷன் சொன்னீங்க, நெருப்புக்கு ஹீட் சொன்னீங்க, நீருக்கு லிக்விட், காத்துக்கு என்ன சொன்னீங்க? அப்படின்னு ஏர் அப்படின்னு, அதாவது விண்ட் இல்ல ஏர் அப்படின்னு பிரிச்சு சொல்ல விரும்பினேன். இந்த விண்ட்னா ஒரு வீசுறது, அது தள்ளிட்டு போக அந்த ஒரு ஃபீலிங் நமக்கு வரும். ஏர் அப்படின்னா அந்த ஃபீலிங் வராதுங்கிறதுனால ஏர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினேன். நமக்கு ஏற்கனவே நம்ம மனசுல ஒரு டிக்ஷனரி இருக்கு, சில வார்த்தைகள் அதுக்கு இந்த அர்த்தம் அப்படின்னு நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். இந்த கிளாஸ்ல இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா நான் ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் நினைக்கிறேனோ அதை நான் உங்களுக்கு புரிய வைக்கணும். சாஸ்திரம் ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தத்துல சொல்லுதோ அந்த அர்த்தத்தை நான் உள்வாங்கி அதை உங்களுக்கு கன்வே பண்ணணும். அதுதான் நம்ம கிளாஸ் அப்படிங்கிறதுல ஒரு ப்ராஜெக்ட். அது நம்ம வேற வேற கிளாஸ்ல வேற வேற விதமா சொல்லும் போது ஒரு கிளாஸ்ல புரியாட்டா இன்னொரு கிளாஸ்ல பிக்கப் ஆயிடும். நான் எதனால அந்த விதம் சொல்ல வந்தேன்னா, பொதுவா நமக்கு நிலம்னு சொன்ன உடனே பூமி ஞாபகம் வந்துடும், நீர்னு சொன்ன உடனே தண்ணி, குடிக்கிற தண்ணி ஞாபகம் வந்துடும். தமிழ்நாடுங்கிறதுனால அதெல்லாம் தெளிவா சொல்ல வேண்டியிருக்கு. அடுத்தது நெருப்புன்னு சொன்ன உடனே விறகுல எறிவது, கேஸ்ல எரிகிறது, அதுக்கு ஞாபகத்துக்கு வரும். காற்றுன்னு சொன்ன உடனே வீசக்கூடிய காற்று ஞாபகத்துக்கு வரும். அந்த தப்பு அபிப்பிராயத்துல ஸ்ட்ரக் ஆயிடக்கூடாது. அது தப்பு இல்ல, அதுல ஸ்ட்ரக் ஆயிடக்கூடாது. அதையும் தாண்டி ஒண்ணு நாம மீன் பண்றோம் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக வேண்டி நான் வேற வார்த்தைகளை சொன்னேன். அது மாதிரி இந்த ஆகாசம் மற்ற பஞ்சபூதங்களுக்கு அளவு ஏறினாலும் அளவு இறங்கினாலும் பிரச்சனைகள் இருக்கு. இந்த ஆகாசத்துக்கு அப்படி இல்லைன்னு தெரியும், இருந்தாலும் அப்படி ஏதா இருக்கா? ஆகாசம் அப்படிங்கிறது மீதி எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கிற ஒன்ன நம்ம ஆகாசம்னு சொல்றோம். இத பஞ்ச இந்திரியங்களாலையும் பார்க்க முடியாததுனால பௌத்தர்கள், சமணர்கள் மாதிரிப்பட்டவங்க 4 பூதம் தான் உண்டு, 5 பூதம் கிடையாது அப்படின்னு ஒரு தியரியை வச்சிருக்காங்க. இன்னமும் அவங்க மாறல. நம்ம மட்டும்தான் 5 பூதம் சொல்றோம், வேதாந்திகள் தான் 5 பூதம் சொல்றோம். பௌத்தர்கள், சமணர்கள் பூதம் 4 தான். அது அப்படி பார்க்காத ஒண்ண நாங்க எப்படி ஒத்துக்கிட முடியும்? இல்லாத ஒண்ணு, பார்க்காத ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆர்கியூமெண்ட்ல இருக்காங்க. அவங்க தியரி அப்படி இருக்கு. நாம அப்படி இல்லை. 5 இந்திரியங்களுக்கு புலப்படாமலும் உலகத்துல விஷயங்கள் இருக்கலாம். அது நம்முடைய அறிவுனால, புத்திசாலித்தனத்தினால உணர முடியும், புரிஞ்சுக்கிட முடியுங்கிறதுனால நம்ம 5 பஞ்சபூதம்னு கணக்கு வச்சுக்கிறோம். ஆனா இது 5ஆ 4ஆங்கிறதுல ரொம்ப முக்கிய விஷயம் இல்லை நமக்கு. வேதாந்தத்துக்கு முக்கியம் என்னன்னா, இது எல்லாமே ஆத்மாவிலிருந்து வந்தது, ஆத்மாதான் சத்தியம், இதெல்லாம் மித்தியா அப்படிங்கறதா நம்முடைய இம்பார்ட்டன்ஸ். இன்னும் ஊர் ஒப்பனைக்கு நம்ம இதெல்லாம் என்ன சொல்றது, ஒரு அருந்ததி நியாயம், மன்னிக்கணும், அருந்ததி நியாயம், அருந்ததி நட்சத்திர காட்டுற நியாயம்
சாக்கா சந்திர நியாயம். நமக்கு தெரிஞ்ச ஒண்ணுல இருந்து, நமக்கு புரியக்கூடிய ஒண்ணுல இருந்து, நமக்கு தெரியாத ஒண்ணுக்கு, புரியாத ஒண்ணுக்கு நம்மள அழைச்சிட்டு போற ஒரு டெக்னிக், டீச்சிங் டெக்னிக் இது. அதனால நாம அதை பயன்படுத்திக்கிறோம். முதல்ல டீச்சர் என்ன சொல்லுவாங்க? சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு, சூரியனை பார்த்து நின்னா வலது கை பக்கம் தெற்கு, இடது கை பக்கம் வடக்கு, பின்பக்கம் மேற்கு, இப்படி எல்லாம் டீச்சர் சொல்லுவாங்க. ஒரு டீச்சர் காலேஜ் டிகிரி எல்லாம் முடிச்சுட்டு வந்த டீச்சரா இருந்தா டீச்சருக்கு தெரியும் சூரியன் உதிக்கவும் இல்லை மறையவும் இல்லை. ஆனா சின்ன குழந்தைகளுக்கு அப்படி சொல்றது எளிமையான வழி. அதனால டீச்சர் அவங்களுக்கு அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இக்கு, இங்கு, இச்சு அப்படிம்பாங்க. ஆக இவ்வளவுதான் சொல்லணும். இப்படி சொன்னா குழந்தைக்கு ஒண்ணும் புரியாது. அதனால முதல்ல ஒரு ஈய சேர்த்து, அப்புறம் ஒரு ஊவை சேர்த்து இக்கு, இங்கு அப்படின்னு டீச்சர் சொல்லுவாங்க. அப்பதான் குழந்தையால அதை கிரகிக்க முடியும். நம்ம கூட சாண்டிங் கிளாஸ்ல இந்த மாதிரி சில கிருத்திரமா எல்லாம் பண்ணுவோம். ஏன்னா அப்பதான் ஆடியன்ஸுக்கு அதை கிரகிச்சு திருப்பி ரிப்பீட் பண்ணதுக்கு முடியுங்கிறதுனால. இது உபதேசா அயம் வாதக அப்படின்னு மாண்டூக்கிய உபனிஷத்துல ஆதிசங்கருடைய பரமகுரு சொல்றாரு. இது ஒரு விவகாரத்துக்காக வேண்டி, ஒரு சௌகரியத்துக்காக வேண்டி நாம சொல்றோம். இதுல ரொம்ப சீரியஸா எடுக்கப்படாது அப்படின்னு. அதனால இந்த கிளாஸ் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் அப்படிப்பட்டதுதான். இப்போதைக்கு இப்படி சொல்லுவேன், இப்படி சொல்லி உங்களை அப்படியே கூட்டிட்டு போவேன். ஒரு கட்டத்துக்கு மேல போன பிறகு மாத்தி சொன்னான்னு சொல்லுவேன். வேற சரி, கேள்வி இருந்தா அன்மியூட் பண்ணிட்டு கேட்கணும். அப்படி இல்லைன்னா கேள்விகள் நிறைவுற்றது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பிரார்த்தனை பண்ணி முடிச்சிடலாம்.